இன்றைக்கி நாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் என்னென்ன பலன்கள் நடக்க இருக்கின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கி பதிவில் நாம் பார்க்க இருக்கின்றோம். தமிழுக்கு விஸ்வாவசு வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி முதல் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி வரை, ஆங்கில தேதிக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை. துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த செப்டம்பர் மாத கிரக நிலவரங்களை பார்த்தோமானால், ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு, 6ஆம் இடத்துல சனி, 9ஆம் இடத்துல குரு, 10ஆம் இடத்துல சுக்கிரன், 11ஆம் இடத்துல சூரியன், புதன், கேது, 12ஆம் இடத்துல செவ்வாய் சஞ்சரிக்கின்றார்கள். அதே போல் இந்த ஒரு மாத கிரக பயிற்சிகளை பார்த்தோம் அப்படின்னா, செப்டம்பர் 13ஆம் தேதி செவ்வாய் ராசிக்குள்ளே அமர இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்துல அமர இருக்கின்றாருங்க. செப்டம்பர் 15ஆம் தேதி புதன் விரயஸ்தானத்தில் அமர இருக்கின்றார். செப்டம்பர் 17ஆம் தேதி சூரியன் பார்த்திங்க அப்படின்னா விரயஸ்தானத்தில் அமர இருக்கின்றாருங்க. இதுதான் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாத கிரக பயிற்சிகள். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இப்போது ரூபாய் 300 தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் அல்லது வாட்ஸ்அப்பில் கூட நீங்கள் கேட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலும் நம்ம டீமில் இருக்கவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் காலில் உங்களுக்கான டவுட் அப்படிங்கிறத கேட்டுக்கலாங்க. சரிங்களா? உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் அப்படிங்கிறத டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நம்ம உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்த்துட்டு ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதாவது இந்த ஜாதகக்காரங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் கோச்சார அடிப்படையில் கடைசி ஒரு வருஷம் எப்படி இருந்துச்சு, எதிர்காலம் வரக்கூடிய ஒரு 2.5 வருஷம் அப்படிங்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். அட் லாஸ்ட் பர்டிகுலராக இந்தந்த டைமில் என்னென்ன நடக்கும், இந்த நேரங்களில் நீங்கள் என்ன செய்யணும், அதாவது தசாபுக்தியின் அடிப்படையில் அந்த பலன்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கான தெளிவான விளக்கமான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். இதை தாண்டி உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கேட்டுக்கலாம். ஒவ்வொரு ஜாதகத்துக்குமே 30 நிமிஷம் வரைக்கும் நம்ம எடுத்துப்போம். தெளிவாகவும் விளக்கமாகவும் பொறுமையாகவும் உங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். இது இல்லாமல் உங்கள் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் டவுட் கேட்டுக்கலாம். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதும், நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஜஸ்ட் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஒரு மாதம் எப்படி இருக்கும் பாருங்கள். துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே தற்போது கோச்சாரம் பார்த்திங்க அப்படின்னா மிக வலுவாக இருக்கின்றது. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சனி பகவான் 6ஆம் இடத்திலே வலுவாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார். அதே போல் குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் வலுவாக பாருங்கள் சஞ்சாரம் செய்கின்றாருங்க. அப்போது சனி பகவானும் குரு பகவானும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சாதகமான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்வதனால துலாம் ராசிக்காரர்களுடைய அந்த ஆசைகள் அப்படிங்கிறது நிறைவேறும் அப்படி சொல்லிட்டு சொல்லலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் ஒரு வேலை கிடைக்கும். ஏன்னா 6ஆம் இடத்துல சனி வலுவாக இருக்கிறதுனால உத்தியோகம் சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். உயர் பதவி இல்லாதவர்களுக்கு உயர் பதவி அப்படிங்கிறது கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இருக்கும். ஏன்னா குரு பகவான் சாதகமாக 9ஆம் இடத்துல உங்கள் ராசியை பார்த்து கொண்டிருப்பதனால அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. அப்போது குரு பகவானும் சனி பகவானும் சாதகமான ஒரு இடத்துல சஞ்சாரம் செய்வதனால இவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளவு ஒரு பிரச்சனைகள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்திகள் அப்படிங்கிறத கொடுக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவானும் குரு பகவானும். அதே போல் இந்த ஒரு மாதம் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் செப்டம்பர் 16ஆம் தேதி வரைக்கும் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்துட்டு சஞ்சாரம் செய்கிறாருங்க. செப்டம்பர் 14ஆம் தேதி வரைக்கும் ஒரு சில விஷயத்தில் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதாவது உத்தியோகம் சார்ந்த விஷயத்துலலாம் கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும். அதே போல் செப்டம்பர் 14ஆம் தேதிக்கு பிறகு பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வார் துலாம் ராசிக்காரர்களுக்கு. இது பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கு தீராத பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே நடக்குங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 14 தேதிக்கு அப்புறமா. மேலும் செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் மட்டும் துலாம் ராசிக்காரர்கள் ஒரு சில விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில் உங்களுக்கு திடீர் வழக்குகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை நான் எதிர்பாராத ஒரு கடன் வருவதற்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த பார்த்திங்க அப்படின்னா செப்டம்பர் 28, 29, 30 இந்த ஒரு தேதிகளில்
பார்த்தீங்க அப்படின்னா புது நபர்களை நம்பக்கூடாது. பணம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும். இந்த ஒரு காலகட்டத்தில் வண்டி வாகனத்தில் செல்லும்போது கொஞ்சம் விழிப்பாக போகணுங்க. அதே போல் துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் 14 தேதிக்கு அப்புறமாக எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த செப்டம்பர் 28, 29, 30 தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே போல் புதன் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மாத ஆரம்பத்தில் ஒரு லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு புதன் யோகாதிபதி தாங்க. அவர் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது வியாபாரம், சொந்த தொழில் செய்யலாம். நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும். வியாபாரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நல்லதொரு பண வரவு அப்படிங்கிறத கொடுக்கும். மேலும் புதன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு விரயஸ்தானத்துக்கு வராரு இந்த ஒரு மாதம். எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறமாக விரையாதிபதி புதன் விரயஸ்தானத்தில் ஆட்சி உச்சம் மூல திரிகோண பலத்தில் அமர்றாருங்க. அது வந்துட்டு 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய, அதாவது துலாம் ராசிக்காரர்களுக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் பார்வையிடுகின்றார். அப்போது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறமாக தாயாருடைய ஒரு ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும் துலாம் ராசிக்காரர்கள். அதே போல் புதுசாக ஏதாவது இடம் வாங்கணும், வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த ஆசைகள் என்பது பூர்த்தியாகும். அதே போல் ஒரு சிலர் உடனே பழைய வாகனத்தை கொடுத்து புதுசாக வண்டி வாகனம் வாங்கணுன்னா கூட இந்த ஒரு காலகட்டம் ஒரு சிறப்பான காலம். செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமாக 4ஆம் அதிபதியும் விரையாதிபதியை பார்த்து கொள்வது சிறப்பு அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல் 5ஆம் அதிபதியும் விரையாதிபதியும் பார்த்துக்கிறாங்க. இது உங்களுக்கு பூர்வீக சொத்து நல்லதொரு விலைக்கு போகக்கூடிய ஒரு யோகத்தை கொடுக்கும். உங்களுடைய பிள்ளைகள் வழியிலேக்கு ஏதாவது ஒரு திடீர் செலவுகள் வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாங்க. அப்போது துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா விரையாதிபதியும் 4ஆம் அதிபதியும் நேருக்கு நேர் பார்த்து கொள்வது அப்படிங்கிறது வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத பார்க்க முடியும். வியாபாரத்தில் தேங்கி கிடந்த சரக்குகள் எல்லாமே நல்லதொரு விலைக்கு விற்கக்கூடிய ஒரு யோகம் அப்படிங்கிறத கொடுக்கும் செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமாக. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா லாபாதிபதி சூரியனும் இருப்பார். செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறமா 4ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவானும் லாபாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரியனும் நேருக்கு நேர் பார்த்துப்பாங்க. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சொத்து வகையில் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், வியாபாரத்தில் வளர்ச்சியை கொடுக்கும். பாருங்கன்னா திடீர்னு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்பாராத ஒரு யோகம் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். முக்கியமாக வியாபாரம், சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க செப்டம்பர் 15 தேதிக்கு பிறகு அபாரமான ஒரு வளர்ச்சியை பார்க்க முடியுங்க. அதே போல் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்லதொரு பேர் புகழ் கிடைக்கும். மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு கிடைக்கும். ஒரு சிலருக்கு செப்டம்பர் 15 தேதிக்கு அப்புறமாக உயர் பதவி கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. 4ஆம் அதிபதியும் லாபாதிபதியும் பார்த்து கொள்வது செப்டம்பர் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா ஒரு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அந்த ஆசைகள் பூர்த்தியாகும். யாராவது வெளிநாடு போய் படிக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறமாக அந்த வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். வெளிநாட்டில் போயிட்டு உயர்கல்வி படிக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு செப்டம்பர் 17 தேதிக்கு அப்புறமாக பார்த்தீங்க அப்படின்னா எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும். அந்த வெளிநாடு சார்ந்த விஷயத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாங்க துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் செவ்வாய் பகவான் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. செப்டம்பர் 13ஆம் தேதி வரைக்கும் அவர் அசையா சொத்து சம்மந்தப்பட்ட செலவுகளை செய்ய முடியும். உங்களுக்கு இளைய சகோதரர் இருந்தாங்க அப்படின்னா அவங்க வகையில் திடீர் செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. செப்டம்பர் 13 தேதிக்கு அப்புறம் செவ்வாய் ராசிக்குள்ளே வராரு. இந்த செவ்வாய் ராசிக்குள்ளே இருக்கிற வரைக்கும், அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதியில் இருந்து ஒரு 45 நாட்கள் பாருங்கள், கொஞ்சம் துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்குள்ளேயும் போகாமல் இருக்கணும். அவசரப்படக்கூடாது, கோபத்தை தவிர்த்திடணும். ஏன்னா செவ்வாய் ராசிக்குள்ளே வரும்போது தேவையற்ற ஒரு டென்ஷன்ஸ் இது எல்லாமே கொடுக்கும். அதனால் எதிலையும் பார்த்தீங்க அப்படின்னா திட்டமான முடிவுகள் அப்படிங்கிறது எடுக்கக்கூடாது. வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும். செவ்வாய் இரத்தக்காரகன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்யக்கூடிய காலகட்டத்தில், அதாவது செப்டம்பர் 13ஆம் தேதியிலிருந்து ஒரு 45 நாட்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் உஷார் அப்படிங்கிறது தேவை. முக்கியமாக ஒரு வண்டி வாகனத்தில் போகும்போது, ஏதாவது ஒரு உயரமான ஒரு இடத்துல போகும்போது, ஒரு உயரமான இடத்துல வேலை செய்கிறாங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக செய்யணும். செவ்வாய் இரத்தக்காரகன் ராசிக்குள்ளே சஞ்சாரம் செய்வதனால. அதே போல் மொத்தத்தில் துலாம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மாதம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. எதிர்பார்த்தது எல்லாமே நடக்கும்.
துலாம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி சப்போர்ட்டாக இருக்கிறதுனால எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் அதை தாங்கக்கூடிய ஒரு சக்திகளை நீங்கள் பார்க்க முடியும். எதுலேயுமே ஒரு லாபத்தை பார்க்க முடியும், எதுலேயும் ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவங்க எல்லாமே நல்லதொரு வளர்ச்சியை பார்க்க முடியும். சனியும் குருவும் சப்போர்ட்டாக இருக்கிறதுனால அதே போல் உத்தியோகத்தில் உயர் பதவி என்பது கட்டாயமாக கிடைக்கும். 2027 ஜூனுக்குள்ளார நல்லதொரு வளர்ச்சி அப்படிங்கிறத எட்ட முடியும். துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இது உயர்வான ஒரு காலம் அப்படின்னு சொல்லலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு. அதே போல் அடுத்து துலாம் ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இப்போ துலாம் ராசிக்காரர்களுக்கு எந்த தேதிகளில் சந்திராஷ்டமம் வரும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த செப்டம்பர் 12, 13, 14 இந்த தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும். இந்த தேதிகளில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். சந்திராஷ்டம தினங்களில் தான் நம்மளுடைய உடல் காரகன் மனோகாரகன் என்று சொல்லக்கூடிய சந்திரன் 8ல் மறையும் போது நம்ம உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் அந்த நாட்களில் பாதிப்படையுமோ அந்த நாட்களில் தான் இந்த பதட்டம், படபடப்பு, தெளிவில்லாத நிலை, மனக்குழப்பம் இதெல்லாம் கொடுக்கும். அதனால் சந்திராஷ்டம தினங்களில் புது முயற்சிகளை தவிர்த்துடணும். அதே போல் வண்டி வாகனத்தில் செல்லும்போது பாதுகாப்பு கவசங்கள் என்பது கண்டிப்பாக அணியணும். மற்றவங்கள்ட்ட பேசும்போது ரொம்ப நிதானமாக பேச வேண்டிய நாள் இந்த சந்திராஷ்டம தினங்கள். அதனால் சந்திராஷ்டம தினங்களை அனுசரியுங்கள், வாழ்க்கையில் வளம் பெறுங்கள். மேலும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் எந்த தேதிகளில் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது செப்டம்பர் 2, 3, செப்டம்பர் 8, 9, 10, 11, 12, 18, 20, 24, 25, 26, செப்டம்பர் 29, 30 இந்த ஒரு தேதிகளில் நிறைய பணப்புழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் துலாம் ராசிக்காரர்கள். மேலும் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க கீழே இருக்க நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து பலன்கள் அப்படிங்கிறது சொல்லப்படும். நன்றி, வணக்கம்.